நடிகர் விஜய் சேதுபதி தென்னிந்திய சினிமாவை தாண்டி ஹிந்தியிலேயுமே பிரபலமான நடிகராக தான் மாறிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் அவரோட நடிப்பில் வெளிவந்த தலைவன் தலைவி படத்துக்குமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே எல்லா தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக தாங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் மக்கள் வச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே விஜய் சேதுபதி பற்றி ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதாவது சமீபத்தில் எக்ஸ் பக்கத்தில் ரம்யா மோகன் அப்படின்ற ஒரு பொண்ணு விஜய் சேதுபதி பற்றி பாலியல் புகார் கூறி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்குமே போதைப் பொருள் பழக்கமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி பெண்களை ஏமாத்துறது, இது எல்லாமே சாதாரணமா சிரிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது எல்லாமே உண்மையா நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் மீடியால எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்க, ரொம்பவே ஃபேமஸான முகம் கூட. அவங்கள விஜய் சேதுபதி கேரவனுக்கு வர வைக்கிறதுக்காக 2 லட்சம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த கேரவனை ஓட்டக்கூடிய டிரைவருக்கு 50,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. ஸோ இப்படிதான் விஜய் சேதுபதி பல வருஷமா அந்த பெண்ணை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பொண்ணு மறுவாழ்வு மையத்தில் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி இந்த மாதிரி பல பெண்களை ஏமாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா, அவர் சோஷியல் மீடியால பொறுத்த வரைக்கும் பெரிய மகான் மாதிரியும் ரொம்ப நல்லவர் மாதிரியும் தான் காட்டிட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாமே உண்மையான விஷயம். அந்த பொண்ணோட டைரியை பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ்க்கே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ரொம்ப மோசமான மனிதர் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டை தாண்டி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய சர்ச்சையாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது சர்ச்சையானதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க போஸ்ட் போட்ட அக்கௌண்ட்டையுமே டெலிட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே இந்த சர்ச்சை இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் விஜய் சேதுபதியை பத்தி என்ன இப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியுமே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கு முதன்முறையா விஜய் சேதுபதியை விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த புகாரை பாக்குறப்போ சிரிப்பு தான் வரும். ஏன்னா இந்த புகார் உண்மை இல்லை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கே தெரியும். எனக்கே இதை பாக்குறப்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அசிங்கமான குற்றச்சாட்டை என் மேல வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பல தவறான கருத்துக்களை நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸையும் என் ஃபேமிலியையும் ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் மக்களோட கவனம் அவங்க கிட்ட இருக்கணும், ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றக்காக தான் இப்படி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. விடுங்க, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அந்த ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கான புகழ் கிடைச்சிருக்கும். மற்ற எல்லாருமே மக்கள் எல்லாம் அவங்கள பத்தி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலுக்காக தான் அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலுமே அவங்க மேல நான் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியுமே விஜய் சேதுபதி இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸோ இதை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அவர் ஒரு நல்ல மனுஷன், எல்லார்கிட்ட யதார்த்தமா பேசக்கூடியவர். அவரை பத்தி போய் இந்த மாதிரி தப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேர் அந்த பொண்ணு சொல்றது உண்மையாவே இருந்தாலுமே எதுக்காக அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணோம், அது மட்டும் இல்லாம இது சர்ச்சையான உடனே அந்த போஸ்டே டெலிட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கப்போ இப்படி ஒரு புகழுக்காக மக்கள் அவங்களை கவனிக்கணும் அப்படின்றக்காக இப்படி ஒரு நடிகரை பத்தி தப்பா பேசவே கூடாது, அந்த பொண்ணு மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியுமே விஜய் சேதுபதியோ ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவரோட தலைவன் தலைவி படம் ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுற காரணத்தினாலதான் இப்படி அதை கெடுக்கணும் அப்படின்றக்காக அவரோட பேர் எப்படி தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.